இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த உலகத்தில் பேய் இருக்கா இல்லையா? ஏன் இதை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேய் படங்கள் பார்த்துருப்போம். இதெல்லாம் உண்மையா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அது ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் தான். இதை தாண்டி பேய் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த படத்தை பார்க்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். அதனால தயவு பண்ணி சின்ன பசங்களை, குழந்தைகளை இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போகாதீங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க பெருசாகும் போதும் அதோட இம்பேக்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். இதே நம்ம வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் பார்க்கும்போது, ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மேலே பார்க்கும்போது இதை நம்ம மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இந்த உலகத்தில் பேய் இருக்கா இல்லையான்னு கேட்டால் பேய் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு உயிரினமும் இப்போ நம்மளே எடுத்துக்குவோம். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுடைய பாடி வந்து எலமெண்ட்ஸ்னால தான் உருவாயிருக்கு. நமக்கு தெரியும் வேரியஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன். ஸோ இறந்ததுக்கப்புறம் இது எல்லாமே மண்ணுக்கு தான் போகுது. மண்ணிலிருந்து திரும்பி அது பிளான்ட்ஸுக்கு போகும். அதே மாதிரி அது சைக்கிள் அந்த ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். மற்றபடி ஒரு ஸ்பிரிட் நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரியும், அது வெளியே போகிற மாதிரியும், அது அடுத்த ஜென்மத்தில் வர்ற மாதிரியும், ஆத்மாங்களெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு கதைக்கு தான். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த பேய்ங்கிற கான்செப்ட் எப்படி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஒரு காலத்தில் பெண்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கான்செப்ட்டுங்கிறது அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க. ஏன்னா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னா பேய் வந்து பழி வாங்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குனாங்க. அதனால தான் முன்னாடிலாம் நம்ம படத்துங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக பேயாக வருவாங்க. இறந்ததுக்கப்புறம் வெள்ளை சாரி உடுத்திட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வருவாங்க. இறந்ததுக்கப்புறம் எங்கே போய் ஷாப்பிங் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் பெண்கள் தான் அதிகமாக வருவாங்க. ஏன்னா பெண்களை தான் பேயாக வந்து ஒரு காலத்தில் நான் சொன்ன மாதிரி கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனும் இல்லாத காலத்தில் பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பெண்களை வந்து நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா அது ஒரு பேயாக வந்து திரும்ப இறந்ததுக்கப்புறம் பேயாக வந்து உங்களை பழி வாங்குங்கிற ஒரு விஷயத்த அன்னைக்கு சொல்லி பயமுறுத்தி இருந்தாங்க. அதனால தான் அன்னைத்த படத்துங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பேயாக வருவாங்க. இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர்லாம் வந்ததுக்கப்புறம் ஆண்கள் வந்தும் பேயாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் நம்ம பாடி வந்து மண்ணுக்கு தான் போகும். அது வந்து திரும்பவும் கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் அந்த மாதிரி எலமெண்ட்ஸாக மாறி மண்ணுக்குள்ளுக்கு தான் போகும்போதும் தவிர ஒரு ஆத்மா மாதிரி எல்லாம் அது இன்னொரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு போகவோ இல்லைன்னா அது வந்து நம்ம உலகத்தில் இருக்கவோ அதெல்லாம் வந்து பொய்யான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படங்களில் வந்து அவங்க சொல்கிற அந்த மூட நம்பிக்கைகள் வந்து உண்மைங்கிறத வந்து காண்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல சயின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சயின்ஸ் வந்து எல்லாருக்கும் நம்பிக்கையான ஒரு விஷயம். சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை வந்து சயின்ஸு ப்ரூவ் பண்ணும். இப்போ ஒரு எலக்ட்ரான்ங்கிறத நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி இன்னைக்கு எவ்வளவோ டிவைசஸ் இருக்குது. ஸோ சயின்ஸு சொல்கிற விஷயங்கள் வந்து அப்ளை பண்ணி அது லாஜிக்கோட ஒரு லேபில் ப்ரூவ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நிறைய எக்யூப்மெண்ட்ஸு, அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நிறைய வரும். ஆனால் அதுதான் சயின்ஸ். ஆனால் அதனால சயின்ஸ் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மூவிஸ் எல்லாம் எடுக்கும்போது உண்மை அப்படின்னு காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக வந்த டிமானிட்டி காலனி 2 படத்தில் கூட குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் யூஸ் பண்ணுவார். ஆனால் உண்மையிலேயே அந்த படத்தில் யூஸ் பண்ணி அவங்களோட சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய பேய்ங்கிற அந்த கான்செப்டுக்கு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். அது எதை பற்றி பேசுனா, ஒரு ஆட்டத்துக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை பற்றி அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் பேசுது. அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கும் அவங்க சொல்கிற கான்செப்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி மூவிஸில் வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து அது சயின்ஸை மிஸ்யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஈவன் புத்திஸ்ட் ஃபிலாசபிங்கிறது ஒரு மதங்கள்லேயே ஒரு கொஞ்சம் கூடியும் ஒரு பகுத்தறிவுள்ள மதம் அப்படி எதுன்னு கேட்டால் புத்திஸ்டாக சொல்லலாம். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கையோட தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கிரிட்டிக்கல் திங்கிங் நமக்கு இருக்கணும். எது தப்பு, எது கரெக்டு, எது வந்து என்டர்டைன்மெண்ட்டுங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்குற விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும்.